ஐயா, நான் இனிமேல் கைலாயத்தில் இருந்தால் நல்லா இல்ல, அதனால நான் பூலோகம் போறேன். சுவாமி என்னப்பா போகட்டுமா? போகட்டும் போகட்டும். போனா சொன்னா சும்மா போக முடியுமா? அப்போ எனக்கு அரிய பெரிய வரங்களை கொடுத்து வழி அனுப்பி விடுங்களேன் என்று இந்த சுடலை மாடு ஆமா பகவானை பார்த்து வரங்களை கேட்ட பொழுது ஆமா பகவான் இந்த சுடலை மாடனுக்கு வரங்களை கொடுக்கிறார். என்ன வரங்கள் எல்லாம் கொடுக்கின்ற? வெல்ல வரும் வெல்ல வரும் வெல்ல வரும் வெல்ல வரும் வெல்ல வரும் வெல்ல வரும் கொடுத்து வரும் அழிக்க வரும் அழிக்க வரும் மாலிகளை சூலிகளை பச்ச பிள்ளை காசிகளை சூலிகளை பச்ச பிள்ளை காசிகளை நாத மலடிகளை இணையடியா முடிக்க வர்றோம். 5 மாத சூலிகளை நான் அடித்து கொள்ள வர்றோம். 5 மாத சூலிகளை நான் அடித்து கொள்ள வர்றோம். 10 மாத சூலிகளை பால்வடிய கொள்ள வர்றோம். ஐயா இல்ல நல்ல வரங்கள் எல்லாம் வரங்கள் எல்லாம் மாயாளிக்கு கொடுத்திடுவா. மாயாண்டி சுடலைக்கு கொல்ல வரம் வெல்ல வரம் ஆக்கு வரம் அளிக்கக்கூடியவர். மாறாத நோய்கள் எல்லாம் மாற்றக்கூடியவர். இந்த வரம் கொடுத்த போது சிவபெருமான் கொடுக்கின்றார், மாயாண்டி வாங்குற இவர் சாதாரண மனுஷனா? அப்பா பகவானி இந்த வரம் கொடுத்த போவே நினைக்கீங்களா? ஐயா பகவானி இந்த வரம் போதாது போதாது இந்த வரம் போதாது போதாது அரிய பெரிய வரங்கள் எல்லாம் ஆதிசிவள் நீங்கள் தர வேணும். பெரிய வரங்கள் எல்லாம் ஆதிசிவள் நீங்கள் தர வேணும். சுவாமி எனக்கு இந்த வரம் கொடுத்தால் நான் போக மாட்டேன். அரிய பெரிய வரங்கள் எனக்கு வேண்டும். அரிய பெரிய வரங்கள் வேண்டும். ஆமா என்று வரங்களை கேட்ட பொழுது சரி பகவான் வரங்களை கொடுக்கிறார். என்ன வரம் கொடுக்கின்றார்? ஏ மகனே, 6 நிலையம் அத்த சாமம் 6 நிலையம் அத்த சாமம் 7 நிலையம் ஏம சாமம் உண்டு. ஐயா மகனே மாயாண்டி, உனக்கு எங்கெல்லாம் நிலையம் தெரியுமா? கோபுரண்டாம் முன்னான்காவல் குடிமகன்தான் முன்னான்காவல் மாடத்திலே ஒரு நிலையோ மண்டபத்தில் ஒரு நிலையோ தேரடியில் ஒரு நிலையோ சுடலைக்கு ஒரு நிலையோ காவமலை உள்ளையோ அந்த கடற்கரையோ உள்ளையோ கோபுரத்தில் முன்காவல் கொடிமரத்தில் முன்காவல் 7 நல்ல நிலையம் உண்டு. 7 நல்ல நிலையம் உண்டு. மாணவருக்கு ஏவசாம ஓட்டம் உண்டு. மாயாண்டி உனக்கு 6 அட்டசாம ஊட்டங்கள்லாம் தெரியுமா? கோட்டை ஒரு நிலையம், கொடிமரம் ஒரு நிலையம், தேரடி ஒரு நிலையம், தெப்பக்குளம் ஒரு நிலையம், மாட ஒரு நிலையம், மண்டபம் ஒரு நிலையம். இப்படி 6 நிலையம் அட்டசாம ஊட்டி என்று சொல்ல அந்த நிலையத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவன் மாயாண்டி சுடலை தாய் மகனமாகவே புறப்படுகிறான். சத்ராதி மண்டனோடு வரமெல்லாம் வாங்கி கொண்டு கையில இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதனாலே கையில விட்டு போகணும்னு சொல்லி மாயாண்டி புறப்பட்டார். அவர் எங்கே வருகிறார்? கைலாசவனை விட்டு மாயாண்டி வருகிறான் அல்லவா? எப்படி வருகிறான்? ஆதி நல்ல கையை விட்டு கையை விட்டு ஆதி நல்ல கையை விட்டு கையை விட்டு ஆதி நல்ல கையை விட்டு மாறானே சுடலையா ஆதி நல்ல கையை விட்டு மாறானே சுடலையா
மாயாண்டி எங்க வருகிறான்? ஆதி கைலாசமலை விட்டு வருகிறான். கைலாசம் விட்டு ஆஹா. எங்க வருகிறான்? எங்கே? முதலாக கைலாசம் விட்டு மாயாண்டி வந்த இடம் அந்த இடம் முஸ்லிம் மக்கள் வாழக்கூடிய மெக்கா என்று சொல்லக்கூடிய வாசலுக்கு வருகிறார். வருகிறார். அங்க மெக்கா மதினமள்ளி வாசல் பக்கத்திலே வரும்பொழுது அந்த மாயாண்டி ஏன்னு கேட்காள். ஒரு ஆள் கூட இல்லம்மா. ஏன்னு சொன்னா அந்த மக்கா மதினமள்ளி வாசல்ல சந்தனக்கூடு திருவிழா விமர்சையாக நடந்து கொண்டிருக்குதுமா. இந்த மாயாண்டியை கண்டு காணாமல் இருக்கின்றார்கள். கேட்டும் கேளாமல் இருக்கிறார். மாயாண்டி நினைக்கிறான், நாமளும் கைலையில் இருந்து வந்திருக்கிறோம். கனகபுரத்தை விற்று நாமளை ஏன் என்று கேட்க ஆளில்லையே, இவர்களை விடக்கூடாது என்று மாயாண்டி சுடலையானவள் அந்த மெக்கா நகரத்திலே அவன் என்ன செய்தான் தெரியுமா? சந்தனக்கூடலையோ அடித்து விட்டான் மாயாண்டி. உடனே அடிக்கிறானே, ஐயா கல்லேறி வாழ்வல்லே கண்டவரை தானே சந்தனக்கூட்டை மாயாண்டி அடித்து உடைக்கிறான். வார அடிக்கிறான். ஆமா, சென்றவரை சேருவரை செவரங்களை அடிக்கிறான். ஆமா, மாட்டிடம் செங்கல் துண்டு கல்லறிவான் மண்ணெறிவான் கண்டவரை தான் அடிப்பான். அட்டகாசம் பண்ணுகின்றான், ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறான். இப்படி பண்ணக்கூடிய நேரத்தில் சுடலையை பார்த்து யாருன்னு கேட்கறாங்களா? இல்லை. அட்டகாசத்தை பண்ணி கொண்டிருந்தால் சந்தனக்கூட்டை அடித்துடைக்கிறான். முஸ்லிம் மக்கள் பார்க்கின்றார்கள், என்னடா இவ்வளவு அட்டகாசம் நடந்ததில்லையே, நடக்கவே கிடையாது, யாருடைய கோரணியாக இருக்கும் என்று அந்த முஸ்லிம் மக்கள் என்ன செய்தார்கள்? ஒரு லெப்பை அழைத்து சோதியை போட்டு பார்க்கறாங்க. பார்க்கக்கூடிய நேரத்திலே அங்க யார் வந்து பிறக்கிறார்? யார் வந்து நிற்கின்றாள்? தோண்டாந்த மணி விளக்கில் சுடர் ஒளியில் ஜோதி நல்ல சர்வநாம சுடலையவன் நிற்கிறானே, நல்ல சுடலையை நல்ல சுடலையை கேட்கிறார். அவர் நிலைய போல வேணும் என்றாள். ஆண்டவன் என்ன செய்தான்? ஜோதியை சுழற்றி போடும் பொழுது ஜோதி சுடராக நிற்கின்றான். சுடர் ஏ அப்பா, நானும் கையிலே பிறந்து கனகவரத்தை பெற்று மக்கா நகரம் வந்திருக்கிறேன். என்னை ஏன்னு நீங்க கேட்காத காரணத்தினால் சந்தன கூட்டை அடித்து உடைத்தது நான் தான். அப்பா, உங்க ஊரை நான் வாழ வைக்கணும் சொன்னால் இந்த மெக்கா மதினம் மள்ளி வாசலிலே எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நிலையம் ஒன்று போட வேணும், போட வேணும், போட வேணும், பூசை அதை கொடுக்க வேணும், கொடுக்க வேணும். நிலையம் ஒன்று போட வேணும், போட வேணும், போட வேணும், பூசை ஒன்றை கொடுக்க வேணும், கொடுக்க வேணும். அப்பா, ஏன்னா அவங்க ஊரை வாழ வைக்கணும்னா மெக்கா மதுரை வாசி இல்லை, எனக்கு நிலையம் போட்டு